நான் கலிலேயா கடலில் பயணித்த ஒரு சாதாரண படகு. மரத்தால் செய்யப்பட்டேன். மனிதர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டேன். பல ஆண்டுகளாக மீனவர்களின் வலைகளை சுமந்தேன். அவர்களின் சோர்வையும் நம்பிக்கையையும் பார்த்தேன். சில நாட்களில் வெற்றியும் சில நாட்களில் வெறுமையுமாயிருந்தேன். ஒரு நாள் இயேசு வந்தார். அவர் சீஷர்களை நோக்கி, அக்கரைக்குப் போவோம் வாருங்கள் என்றார். அவர் என் மீது காலடி வைத்து பின்னணியத்தில் தலையணை வைத்து உறங்கினார். சீஷர்கள் என்னை இயக்கினார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் என்மேல் மோதிற்று. சீஷர்கள் மூழ்கிவிடுவோம் என்று பயந்து அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையில்லையா என்றார்கள். அவர்கள் அலைகளை பார்த்தார்கள். ஆனால் அக்கரைக்குப் போவோம் என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. அவரின் கண்களில் தூக்கமில்லை, அதிகாரம் இருந்தது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயற்கையும் இவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது என்று பார்த்தபோதுதான் புரிந்தது, உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் விசுவாசம் இல்லையா? அந்த கேள்வி அவர்களுக்கானது மட்டுமில்லை, உங்களுக்கானதும் தான். இன்று உன் வாழ்க்கையும் ஒரு கடலாக இருக்கலாம். சூழ்நிலைகள் அலைகளாக எழுந்திருக்கலாம். பயம் உங்கள் இதயத்தை நிரப்பியிருக்கலாம். ஏன் மகனே, மகளே, இன்னும் பயம் உனக்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கலங்காதே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி கரை சேர்த்திடுவேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24.